ஜெபிக்கிறோம். அதற்காக உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிற நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. காலை வேளையில உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். திருச்சபைக்கு வந்திருக்கிறவங்களே கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆராதனை எத்தனை மணிக்கு? எல்லாரும் எத்தனை மணிக்கு வந்தீங்க? பிரைஸ் காட். நேரத்தோடு வந்த எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தோடு வந்த எல்லோரையும் கர்த்தர் என்ன செய்வாருங்க? ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. அதனால 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் 19:467 பழைய ஏற்பாடு. உள்ளே போய் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி. ஆமென். சத்தியம் எடுத்துக்கொண்ட சத்தியம் என்னன்னா, உன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி. நீங்க தலைப்பு உன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி. பூட்டி இதான் சத்தியம். நான் இதை படிச்சுட்டே வரேன். கர்த்தர் இந்த இடத்தை தாண்டி என்னை போக விடல. இந்த இடத்துல இருக்கிறார். இந்த இடத்துல நின்று நான் தியானிக்கிறேன். அடுத்து இதுல என்ன இருக்கு? எப்பவும் போல தியானிக்கிற சத்தியம் தான். ஒரு விதவைக்கு என்ன இல்ல, கடனா இருக்கு. தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்காரு கடன் வாங்கிட்டு செத்துட்டாரு. தீர்க்கதரிசி கடன் வாங்குவாங்களா? இதெல்லாம் தெரியுது. கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டாரு. அப்ப அவங்க அவங்க கடன் வாங்கினவங்க பிள்ளையெல்லாம் கேட்கிறான். தெரியுமா? ஆதி நாட்கள்ல கடன் கொடுக்க மனைவி விற்பாங்க, பிள்ளைகளை விற்பாங்க, தண்ணியை கூட விற்றுவாங்க, தண்ணியை கூட அடிமையா வச்சுடுவாங்க. வித்துட்டு அங்கேயே இருப்பாங்க. கடன் அடைகிற வரைக்கும் வேலை செய்வாங்க. கல் இருக்கிற வேலை, கரும்பு வெட்டுற வேலை இந்த மாதிரி தான். கல்ல இருக்க போறாங்க இல்லையா, 1 லட்சம் வாங்கி வீட்டுல கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு பேர் என்னங்க? கடனுக்கு தன்னை வித்துட்டாங்கன்னு அர்த்தம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போயிடுவாங்க. அங்க போய் கல்ல எடுத்துக்கிட்டு கிடப்பாங்க. அந்த கடன் முடிகிற வரைக்கும் கல்ல இருப்பாங்க. மேற்கொண்டு என்ன செய்வாங்க? கல்ல இருக்கலாம். அது அவங்களோட விருப்பம். கரும்பு வெட்டுற வேலை கிட்டத்தட்ட அப்படிதான். முன்பணம் வாங்காம கரும்பு வெட்ட போறவங்க யாரு? இல்ல. அப்ப முன்பணம் வாங்கிட்டு போறோம்னா என்ன அர்த்தம்? கடனுக்கு தன்னை விற்று போட்டதாக அர்த்தம். அப்படிதான் இது. அப்ப அந்த மாதிரி கடனுக்கு தன்னை விற்று போட்ட ஒரு தீர்க்கதரிசியோட குடும்பம் இது. அவன் அந்த அம்மா கேக்குது, எங்க ஐயா கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டாரு. இப்ப என் பிள்ளைகளை கொண்டு போக பாக்குறாங்க. நாங்க என்ன செய்யணும்? ஒரே கடனா இருக்கு. என் கடனுக்கு நான் என்ன செய்யறது? என் கடன் அடையிறதுக்கு எனக்கு என்ன வழி இருக்கு? எனக்கு ஏதாகிலும் சொல்லு அப்படின்னு தீர்க்கதரிசி முன்னாடி நிக்கிறாங்க. நான் ஆண்டவருக்கு முன்னாடி நின்ன மாதிரி. அல்லேலூயா. ஒரு காலத்துல பயங்கர கடன். யாரும் ஒத்தாசையா உதவியா இருக்கிறதுக்கு ஆள் இல்ல. கடன் நெருக்குது. பயங்கர கடன் பிரச்சனையில போய்கிட்டு இருக்கோம். கடன் சமாளிக்க முடியல. வட்டிக்கு வாங்கி வட்டிய கொடுக்கிறோம். வட்டிக்கு வாங்குறோம். என்ன செய்யறோம்? வட்டி தான் கொடுக்கிறோம். ஒருத்தருக்கு 5000 வட்டி கொடுக்கணும்னா 10,000 வாங்கிட்டு போயிட்டு 5000 வட்டி கொடுத்துட்டு 5000 வீட்டு செலவுக்கு வச்சுக்கிறோம். அடுத்த மாதம் இன்னொருத்தர் போயிட்டு 7000 வாங்கி 5000 வட்டி கொடுக்கிறோம். இன்னொருத்தர் போயிட்டு 5000 வாங்கி வட்டி கொடுக்குறோம். இல்லையா? வட்டி கொடுக்குறவங்கிட்ட அது முதல்ல ஆட் பண்ணிக்கங்கன்னு சொல்றோம். 50,000 வாங்கின பணம் 75,000 மாறுது. வட்டி மேல வட்டி, வட்டி மேல வட்டி, வட்டி மேல வட்டி. இதுக்கு 2 ரீசன் இருந்தது. உனக்கு கர்த்தரை தெரியாது, இன்னொன்று அறிவில்லாத தனம். இன்னொன்று என்னங்க? அறிவில்லாத தனம். இன்னொன்னு அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. சிலருக்குலாம் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. பணத்தை எப்படி சேர்க்கணும்ன்ற மைண்ட் செட்டோட இருப்பாங்க. சிலர்லாம் பணத்து மேல பணத்தை வைப்பாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. அதை கொண்டு போய் சேர்த்து வைக்கிறதுல பிரியமா இருப்பாங்க. அது ஆண்டவரே கொடுத்ததுன்னு நான் நினைப்பேன். எனக்கு தெரியாது. ஆனா காணிக்கை கொடுக்காம சிலர் சேர்த்து வைப்பாங்க பாருங்க. கரையான் போந்துடும். என்ன போந்துருங்க? கட்டாயம். காணிக்கைய தசம பாகத்தை
ஆண்டவர் சமூகத்துல கொடுக்க பழகுங்கள். அல்லேலூயா. திரும்ப திரும்ப உங்களுக்கு வாணிங்க கூட கர்த்தர் சொல்லலாம். மோனிங்க உங்ககிட்ட கடந்து வரலாம். ஆமா, வாணியா கடந்து வரலாம். ஆமா, வாயை மூடுங்கிறான். வாணிங்க கடந்து வரலாம். அது எதுக்காக அப்படின்னா உங்களை உங்க வீட்டை ஆசீர்வதிக்க ஆவியானவர் ஆசைப்படுறாரு. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய முற்றிலுமா நிவர்த்தி பண்ண கர்த்தர் விரும்புறாரு. நீங்க போராடி இருக்கிற விஷயத்துல விடுதலை கொடுக்க விரும்புறாரு. இதுதான் தடவை நீங்க நீங்க அழகா என்ன பண்ணிடலாம், மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்பட்டு சில சமயம் பேசுவார். அந்த பேச்சுல பிரியம் இல்ல, அந்த பேச்சுல விருப்பம் இல்ல, நான் அப்படியே இருப்பேன், அப்படியே ஒரு நாள் வருவேன், அப்ப நான் திரும்ப இதே வார்த்தையை சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, எனக்கு ஒண்ணு கர்த்தர் தெரியாது, இன்னொன்று என்னங்க கர்த்தரை தெரியும். தெரிஞ்சு பின்மாற்றத்துக்கு போயிட்டேன். என்ன செஞ்சுட்டேன்? கர்த்தரை தெரிஞ்சு பின்மாற்றத்துக்கு போயிட்டேன். கர்த்தரே வேணாம். எவனும் நல்லவங்க கிடையாது உலகத்துல. மனுஷங்க யாரும் நல்லவங்க கிடையாது, கடவுளும் நல்லவர் கிடையாது. வேணாம், தூக்கி போட்டு போயிட்டேன். போன பிறகுதான் கடனுக்கே போயிட்டேன். போன பிறகுதான் எதுக்கு போயிட்டேங்க? அதிக கடன். அப்பதான் கடனை சுமந்து கடனோடு வாழ்ந்து கடனுக்குள்ளாகவே முழுகி எங்க போறீங்க? 2 பேர் 3 பேர் அடிக்கடி டூரா வந்திருக்கிறீங்க. 3 பேரும் எங்க போறீங்க அடிக்கடி? எங்க போயிட்டு இருக்கு 3 பேரும்? கீழே என்ன வேலை உங்களுக்கு 3 பேருக்கும்? எந்திரிக்க கூட பிச்சு கூட பாருங்க. ஒரு அவங்க அம்மா சப்போர்ட்டுக்கு வருது சொல்லுது. அவங்க அம்மா அப்படியா வரமாட்டாரு. அப்பா கூட்டு வர போய் அல்லேலூயா. விடுதலை வேணா என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அது 4 பக்கமா ஏதாவது குச்சின்னு இருக்கும். அதாவது ஜெபத்தோட போகும். அல்லேலூயா. சாரிப்பா பிள்ளைங்களை நான் எதுக்கோ போய் வராங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். வெரி சாரி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு விடுதலை இல்லாத நேரம், விடுதலையே கிடையாது. பின்மாற்றத்துக்கு போயிட்டு ஒரு திமிர்த்தனமான வாழ்க்கை, யாரை பார்த்தாலும் ஒரு மேட்டிமை, எதை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு, யாரை பார்த்து ஒரு மரியாதை கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்குள்ள இருந்துச்சு. நிறைய பேரை நான் பாக்குறேன் அந்த மாதிரி. இங்க இல்ல, வெளியில நிறைய பேரை பார்ப்பேன் அந்த மாதிரி. என்ன மாதிரியே சிலர் பார்ப்பேன், என்ன மாதிரியே சிலர் பார்த்திருக்கேன் நான். அவ்வளவு திமிரா இருப்பேன் நான். ஆனா ஊறப்பட்ட கடன், ஊறப்பட்ட வட்டி ஒன்றும் செய்ய முடியல என்னால. யாரையும் மதிக்க மாட்டேன். யாரு என்ன சொன்னாலும் அதுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டேன். அப்படி ஒரு திமிர் எனக்குள்ள இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. வட்டி கொடுக்க முடியல, முதலையும் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தற்கொலை தான். விசாரிச்சு எங்க போயிட்டான்? நேரம் கொண்டு போய் நிறைய பிரச்சனை, இது மட்டும் பிரச்சனை இல்ல, நிறைய பிரச்சனை இல்ல, தற்கொலைக்கு நேரம் நடத்துறான் பிசாசு. செத்து இருந்தா எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும். அல்லேலூயா. செத்து இருந்தா 26 வருஷம் ஆயிருக்கும். ஆனா கர்த்தர் பாருங்க, அன்றைக்கு என்னவோ எங்க மாமாவை அனுப்பி என்னை விடுவிச்சுட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை விடுதலையா கர்த்தர் அழகா என் ஜீவனை திரும்ப கொடுத்தார். என் ஃப்ரெண்டு நல்லவங்க கெத்தவங்க வீட்டுக்கு வந்தா, நான் உட்கார்ந்து இருந்தேன். ஓங்கி கண்ணத்துல பட்டீர்னு ஒண்ணு வச்சா. இன்னைக்கு அடிச்ச மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறேன் உங்களெல்லாம் யாரையாவது அப்படி அடிக்கணும். யாராவது வந்து, ஆமா நான் அவ்வளவு திமிர்த்தனத்துல இருந்தேன்ல, என்ன ஓங்கி நல்ல டியர் ஃப்ரெண்டு. இன்னைக்கு இல்ல அவன் என் கூட, ஆனாலும் கூட அன்னைக்கு உட்கார்ந்து அந்த இடத்துல அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். என்னை பார்க்க வந்து அவளை பார்த்த உடனே அழக நானு ஆறுதலும் சொல்ல ஓங்கி கணத்துல ஓங்கி ஒண்ணு வச்சான். சல்லீர்னு வச்சு 4 மாசம் என் பிள்ளைய தூக்கி முன்னாடி வச்சு காட்டுறா. நீ செத்து போயிருந்தா இந்த பிள்ளை என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா. 4 மாசம் 5 மாசம் நான் பிள்ளை தூக்கி குழந்தை காமிச்சு கேட்கிறா. நீ செத்து போயிருந்தா யார் அம்மான்னு கூப்பிடும், என்ன பண்ணிருக்கும் இந்த குழந்தைன்னு கேட்டா. எனக்கு அப்பதான் புத்தியா வந்தது. சமூகத்துல ஏன் உங்ககிட்ட ஏசு இல்ல, உனக்கு ஏசப்பா இல்ல, ஜெபம் பண்ணா கொடுக்க மாட்டாரு, நீ எப்படி ஜெபிக்கிறாள், ஏன் இந்த மாதிரி ஆயிட்ட, முட்டி போடு, ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு எனக்காக ஜெபிச்சுட்டு போனா. காணாம போன தூக்கி போட்ட அந்த பைபிளை தேடினேன். காணாமல் போன ஆடுதான், திமிர் பிடிச்ச ஆடுதான், திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன ஆடுதான். என்னை யாராவது குறை சொன்னாங்கன்னா எனக்கு பிடிக்காது, என்னை யாராவது குற்றப்படுத்தினா எனக்கு பிடிக்காது, யாராவது என்ன தப்பா பேசினா எனக்கு பிடிக்காது, யாராவது என்ன நான் தப்பே பண்ணியிருந்தாலும் எனக்கு தப்புன்னு என்ன சொல்லக்கூடாது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படி ஒரு திமிர் நிறைந்த ஒரு மனுஷனான. ஆனா அன்னைக்கு அந்த ஒத்த அறை என்னை மாத்துச்சு.
போயிட்டு பைபிளை தேடினேன், பீரோக்குள்ள கடந்துச்சு, பீரோக்கு மேல அதை ஏறி எடுத்தேன், பைபிளை திறந்த, தூசு தட்டிட்டு சேலையால தொடச்சிக்கிட்டு பைபிளை எடுத்து என் சேலையாலே துடைக்கிற அவ்வளோ அழுக்கு அந்த பைபிள்ல, அவ்வளோ தூசு படிஞ்சிருக்கு. அந்த பைபிள் அப்படியே மேல தொடச்சிட்டு அந்த பைபிளை கட்டி பிடிச்சிட்டு 1 மணி நேரம் அழுதேன். அப்பா, உங்களை விட்டு எங்கேயோ போக நினைச்சேன், நிறைய செத்து போயிருப்பேன், செத்து போயிருந்தா பேய் பிசாசம் அழிஞ்சிருப்பேன். நான் யார் வீட்டுக்கு வந்து போன தெரியாது. ஆனா அப்படி ஒரு வைராக்கியமா, அப்படி ஒரு தேவையில்லாத வைராக்கியம், தேவையில்லாத பெருமை, தேவையில்லாத ஒரு ஒண்ணுமே இருக்காதுங்க. 1 கிராம் தங்கம் இருக்காதுங்க. ஆனா என் பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும்? 100 பவுன் தங்கம் வச்சுக்கிற மாதிரி பேசுவேன். நான் தான் 1 கிராம் தங்கம் இருக்காது என் வீட்டுல. ஆனா எப்படி தெரியுங்களா பேச்சு? 100 பவுன் தங்கம் வச்சுக்கிற மாதிரி பேசுவேன் நான். அப்படி ஒரு மேட்டிமை, திமிரு எனக்குள்ளாரு. யாரையுமே மதிக்க மாட்டேன், அப்படி ஒரு திமிரு எனக்குள்ள இருந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, அப்படியா அப்படின்ட்டு இவ்வளோ சூழ்நிலை நடத்தி முழங்கால் படிக்கிட்ட வச்சார். பைபிளை கட்டி பிடிச்சிட்டு 1 மணி நேரம் அழுத, முழங்காலே அழுத. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அன்னைக்கு சொன்னேன், என் வீட்டு வாரதான் சிலுவை, அதுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு சொன்னேன், ஆண்டவரே, வாழ்வோ சாவோ, மரணமோ ஜீவனோ, உமா விட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. அன்னைக்கு சொன்னேன் 2000 சொன்னேன், 26 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், வாழ்வோ சாவோ, மரணமோ ஜீவனோ, உமா விட்டுட்டு போக மாட்டேன். எவ்வளவு அவமானம் தெரியுங்களா? நான் பின்மாற்றத்துல இருந்த போது அடைந்த அவமானங்களுக்கு அளவே கிடையாது. எவ்வளவு ஏச்சுக்கள், பேச்சுக்கள், என்ன கண்ண முன்னாடி அவமானப்படுத்துவாங்க. எனக்கு அவமானமா தெரிஞ்சதே கிடையாது. செய்த தப்பு, செய்யாத தப்பு, எல்லாத்துக்கும் அவமானப்பட்டேன். ஆனா அவமானம் பெருசா தெரியாது. காரணம் திமிரு, எனக்குள்ளது திமிரு. என் அவமானம் எனக்கு பெருசா தெரியாது. ஒரு ஆள் வந்து வட்டி கொடுக்கல, அப்படியே வீட்டு வாசல்ல வந்து கேட்கிறாரு. நாங்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டவர், எங்க வீட்டுல வேலை செஞ்சவர். ஆனா இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் காசுக்கு வந்து கேட்கிறாரு. எங்க அம்மா வந்து கேட்கிறாரு. நான் சைக்கிள் அப்ப வீட்டுக்கு வந்துட்டேன், எதுக்கோ வரேன், வீட்டுக்கு வரேன். அவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப நான் சொல்றேன், பேசிட்டே இருக்கிறவர் ஒரு வார்த்தையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை விட்டுட்டு சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு அவர் முன்னாடி போயிட்டு அவர் சட்டையை பிடிச்சேன். நான் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்? நாளைக்கு வந்து வாங்கிட்டு போன்ட்டேன். நாளைக்கு இல்லை. அல்லேலூயா. புரியுதா என் நிலைமை? எனக்கு இருந்த வைராக்கியம் உங்களுக்கு புரியுதா? கையில காசு கிடையாது, வீட்டுல ஒண்ணும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு எல்லாம், உடுத்துறதுக்கு சரியான துணிமணி கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க என்கிட்ட. ஆனா திமிரு என்கிட்ட பயங்கரமா இருந்தது. வீண் வைராக்கியம் இருந்தது. மற்றவங்களை பார்வையில அலட்சியமா பார்ப்பேன். என்ன மாதிரி யாரும் பார்க்க முடியாது. எனக்கு பார்வையே இல்லாம கர்த்தர் செய்யுது. என் பார்வையில ஒருத்தவங்களை எவ்வளவு கேவலமா பார்க்க முடியுமோ அவளை கேவலமா பார்த்திருக்கேன். எவ்வளவு அலட்சியமா பார்க்க முடியுமோ அவளை அலட்சியமா பார்த்திருக்கேன். என் பார்வையில அப்படி ஒரு காரியத்தை விசாசு வைத்திருந்தான், அப்படி வச்சிருந்தான். என்ன அவன் யூஸ் பண்ணான். ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆனேன். அல்லேலூயா. செத்து போயிருந்தான், என் பிள்ளை எங்க போயிருக்குப்பா, என் பிள்ளை அனாதை ஆயிட்டு இருக்குமே, என்ன மன்னிச்சிருக்கப்பா. பைபிளை எடுத்தேன், கட்டி பிடிச்ச, இனி இந்த தவறான முடிவு எடுக்க மாட்டேன், வாழ்ந்தாலும் செத்தாலும் நீங்க தான்ப்பா. அவர் கையை பிடிச்ச, அவர் காலை பிடிச்ச. எவ்வளவு நெருக்கம் வந்துச்சு தெரியுங்களா? ஆண்டவர் பாதத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் எவ்வளவு என்கிட்ட வந்துச்சு. என் மொத்த உறவை என்கிட்ட சேர்ந்து வந்து போகாதுன்னு சொல்லிச்சு சர்ச்சுக்கு. எல்லாத்துக்கும் நோ தான் பதில். இல்ல நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாது. அந்த திமிரும் அந்த வைராக்கியமும் கிறிஸ்துக்குள்ள வந்துருச்சு. ஆமென். அந்த திமிரு வைராக்கியம் எதுக்குள்ள மாறிடுச்சுங்க? கிறிஸ்துக்குள்ள மாறிடுச்சு. அந்த வைராக்கியம், உலகத்து மேல இருந்த வைராக்கியம். சும்மா ஏன் அழகுல ஒண்ணு அழகாவே இருக்க மாட்டேன், பார்த்தா சைக்க மாட்டேன் சப்பையா. ஆனா நானும் அழகி மாதிரி பியூட்டி பார்லர் போடுறதும், காசே இல்லாம போய் ஐப்ரோ பண்ணிக்கிறதும், நானு பார்த்தா சைக்காது மூஞ்ச. ஆனா அவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தேன் நானு. ஆனா கிறிஸ்துக்குள்ள வைராக்கியமா என்னை கர்த்தர் மாற உதவி செய்தார். ஆமென். ஹேர் கட் பண்ணாம இருக்க மாட்டேன், ஐப்ரோ பண்ணாம இருக்க மாட்டேன், கடனா இருப்பேன். கடன் வாங்கிட்டு போயிட்டு பியூட்டி பார்லர் போவேன், கடன் வாங்கிட்டு போயிட்டு நான் மேக்கப் கிட் வாங்குவேன், கடன் வாங்கி நான் என்ன பண்ணுவேன், நகை வாங்கிட்டு நகை வாங்கி வெளியே போட்டு போயிருக்கிறான். நானு
இப்ப எந்த அளவுக்கு கேவலமா இருந்திருக்குன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. எனக்கு கேவலமா இருந்தேன். மேன்மையான அழகு நினைச்சு நான் என்னென்னவோ என்ன அழகுபடுத்திக்கிட்டு இருந்தேன். அதனால ஆண்டவர் பேசினேன் என் கூட. பலவீனம் உள்ளது அதிக கவனம் பெறும், அலங்கோலமானது அதிக அலங்காரம் பெறும். என்னங்க? பலவீனம் உள்ளது அதிக கவனம் பெறும், அவலட்சணமானது அதிக அலங்காரம் பெறும். கர்த்தர் பேசினார். அன்னை தூக்கி போட்ட எல்லாத்தையும். கை உடஞ்சிருச்சு, எப்படி இருப்பீங்க? கையை வச்சுக்கிட்ட எங்க மட்டும் போய் வேலை செய்வீங்களா? அந்த கையில கவனமா இருப்பீங்க. உடஞ்ச கைக்கு ரொம்ப கவனம் கொடுப்பீங்க. பலவீனமானது அதுக்கு அதிக கவனம் இருக்கும், அவலட்சணமானது அதுக்குதான் அதிக அலங்காரம்னு தூக்கி தூரமா போட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைய பிள்ளைகளை என்னை மாற்றுவதற்காக வந்தது எது தெரியல? வார்த்தை மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. என்னை மாற்றுவதற்கு வந்தது எதுதான்? வார்த்தை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. என்னை மாற்ற என்னை தேடி வந்தது வார்த்தை மட்டும்தான். வார்த்தையை வாசிக்க ஆரம்பிச்சேன், ஜெபிக்க ஆரம்பிச்சேன், எனக்குள்ள பெரிய மாற்றம் வந்துச்சு. கடன்காரர்களுக்கும் போய் டைரக்டா சொல்லிட்டு வந்தேன், காசு கொடுக்க முடியாது. 6 மாசம் கர்த்தர் தருவார், தருங்க. அல்லேலூயா. நான் சொல்லிட்டு வந்தேன் 3 மாசம் 6 மாசமோ வட்டி கேட்காத, வட்டியோட பணத்தை தரேன் சொல்லிட்டு வந்துட்டேன் எல்லார்கிட்டையும். ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? ஒரே மாதத்துல எல்லா கடனையும். அல்லேலூயா. கணவருடைய பிரயாசம் பெருசு, கணவருடைய பிரயாசம் அதுல ரொம்ப பெருசு. எல்லா கடவுள் எவ்வளோ தரம் சொன்னாரு என்கிட்ட, வேணாம் வித்துரு வேணாம் வித்துரு. நான் கேட்கவே இல்லை. ஆனா அதுக்கு அவர் பட்ட பிரயாசம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளை தன்னை முழுசா அர்ப்பணிச்சிருக்குது, என் பிள்ளை தன்னை முழுசா ஒப்பு கொடுத்துருச்சு, என் பிள்ளை தன்னை முழுசா என்கிட்ட வந்து டெடிகேட் பண்ணிருக்கு. இனிமே பிள்ளைக்கு என்ன வேணும்? பிள்ளைங்க நான் தானே வேணும் அப்படின்னு நினைச்சிருச்சு இல்ல அப்படின்னு ஆண்டவர் அப்படியே முழுசா என் கடனை 1 ரூபா பாக்கி இல்லாம. சொல்லுங்க எல்லாரும், உங்களுக்கு வரப்போது சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. எனக்கு நடந்தது இது. 1 ரூபா பாக்கி இல்லாம அத்தனை கடனை கொடுக்க உதவி செய்தார். ஆமென். என் ஃப்ரெண்டு கிட்ட 10,000 வாங்கி அவ சொன்னா, அடிக்கடி சொல்லியிருக்கேன் சாட்சியை. அவ சொன்னா, எங்க அப்பா வெளியில, அவங்க அப்பா ட்ரஸ்டடியில வேலை செய்யறாரு. நல்ல வசதி, ஒரு 10-15 ஏக்கர் நல்லா இருக்கு, நல்ல வசதி. அவங்க அவருக்கு மேலே இருக்கும். அவ 10,000 கொடுத்துட்டு சொன்னா, எங்க அப்பா கடனை கேட்கிறாரு, வெளில வாங்கி கொடுத்துட்டு அசிங்கம் பண்ணுமா உனக்காக, 1 மாசம் வட்டி கட்டலான்னு இப்படி கால் பண்ணான். நான் சொன்னேன், எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடு, நான் உனக்கு தரேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ கடையை விற்காம போ, கடை வாங்காம போ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என்னதான் கொடுக்கணும்? எங்க அப்பா பணத்தை என்ன கொடுத்துருேன், எங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துருட்டான். எனக்கு வந்துட்டு ஆத்திரம், ஆண்டு சமத்துல அழுதேன். 10,800 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு சமையற்பேட்டு ஆற்றை தாண்டி நடந்தே போகணும். அந்த ஊருக்கு உள்ள போனோம். உள்ள போனா அவங்க ஊர் பிரசிடென்ட், அந்த வீடு நான் போற வீடு ஊர் பிரசிடென்ட் வீடு. அந்த ஊருக்கு போறேன், போயிட்டு ஆற்றை தாண்டி போயிட்டு நல்ல வெயில் போய் அந்த காசு கொடுத்துட்டேன். அந்த அம்மா இருமா சாப்பிடுமான்னாங்க. அவங்க வைக்கிற சாம்பார் முட்டை பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு சாம்பார் முட்டை பொரியல் கரெக்டாவே. பசி, பயங்கர பசி. ஆனா போயிட்டேன், காசு கொடுத்தேன், சாப்பிடுறாங்க. சாப்பிடல, அது ஒரு வைராக்கியம். போயிட்டு வரமா, நான் சாப்பிட்டுதாம வந்தேன் அப்படின்னு கடன்னு இறங்கி ஆத்துல நடந்து வந்து பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு தெரியாது என்ன நடந்தாலும் தெரியாது. ஆனா அந்த அம்மா அழுது இருக்கிறாங்க, என்ன பார்த்துட்டு, என் கோலத்தை பார்த்து அழுது இருக்கிறாங்க. அப்படி இழைச்சி துருப்பா இருக்கிற என்னை பார்த்து அழுது இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் அவர்கிட்ட காசு கேட்டேன், கொடுக்காமலே போயிருக்கலாம். அவன் எப்படி இருந்தா தெரியுமா? அவளை பார்த்து உங்ககிட்ட காசு கேட்க உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு அவங்க பொண்ணை தூக்கி இருக்காங்க. 15 வருஷம் கழிச்சு அவன் என்கிட்ட சொன்னான். அல்லேலூயா. அதே தோழி என்னை தேடி வந்த போது, அவ கஷ்டப்படுறேன் கடனா இருக்கிறேன்னு சொன்ன போது, ஐசிஐசியில் எனக்கு கீழே வேலை வாங்கி கொடுத்து, அவனுக்கு பணத்தை சேகரித்து கொடுத்து, ஒரு கார் கம்பெனி வச்சு கொடுத்து, இன்னைக்கு அவ ரொம்ப டாப்ல இருக்கிறா. அல்லேலூயா. நன்மை செய்து தீங்க அனுபவி, வேதம் சொல்லுகிறது. பரவாயில்ல, நம்மளை திட்டான்றதுக்காக கஷ்டப்படுறதுனால சந்தோஷப்படக்கூடாது. வா, நான் வேலை வாங்கி தரேன். கூப்பிட்டேன், எக்ஸாம் சொல்லி கொடுத்தேன், பாஸ் பண்ணா, கொண்டு போய் 25,000 ரூபாய் சம்பளம். அவளுக்கு அப்புறம் கார் கம்பெனிக்கு இடம் பார்த்து மாருதி சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு வைக்க கற்று உதவி செய்ய. எதுக்காக சொல்றேன்னா, தேவ பிள்ளைகளே, கடன் என்பது ஒரு எலும்புரிக்கு நோய் மாதிரி.
கடனுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்ததுன்னு யோசிங்களேன். திமிர் தான் இருந்திருக்கும். என்ன இருந்திருக்கும்? எத்தனை பேருக்கு இருக்கு? உண்மையை ஒத்துக்குங்க. அல்லேலூயா. பாருங்க, கை தூக்கணுங்களாம் பாக்கியவாங்க. ஆமே. அல்லேலூயா. விட்டுருங்க. அது என்ன செய்யுங்க? விட்டுருங்க. அது வேணாம், நமக்கு அது தேவை கிடையாது. ஆவிக்குரிய திமிர் கொள்ளுங்கள். என்ன கொள்ளணும்? ஆவிக்குரிய திமிர் உங்ககிட்ட இருக்கட்டும். ஆவிக்குரிய வைராக்கியமான திமிர் உங்களுக்குள்ள வரட்டும். நீங்க யாராவது இயேசுவை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு வைராக்கியம் எனக்குள்ள வந்துடும். சேலஞ்ச் வச்சுக்கலாமான்னு கேட்பேன். அல்லேலூயா. சேலஞ்ச் பண்ணலாமா? வச்சுக்கலாமா? பார்க்கலாமா? இந்த நாள்ல நீ இப்படி நடப்ப அப்படின்னு சொல்ல கத்து உதவி செய்வார். ஆடு கடையில உட்காந்து பைபிள் வச்சுட்டு இருக்க ஒருத்தர் வராரு. அவர் ஆரம்பி டாக்டர் சொல்றாரு, என்ன வாசிக்கிறீங்க? பைபிள். நாங்க பிரதர் வாசிங்க. நான் டச் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இது இருக்கு, வேதாகமம் எனக்கு இருக்குது. நான் கீதா பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இப்பதான் 4 கிலோ முந்திரியை வறுத்து சாப்பிட்டு வரனாரு. வைராக்கியம் வந்துருச்சு எனக்குள்ள. அவர் இப்படி போன உடனே போன கடைக்கு பின்னாடி ஒரு ஸ்கிரீன், ஒரு தடுப்பு இருக்கு, அதுக்குள்ள போன முழங்கால் படிட்டேன். பைபிளை உயர தூக்கின. ஆண்டவரே, இதே வேதத்தை எடுத்துக்கொண்டு இந்த மனுஷன் தெரு தெருவா சுத்தத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரே, நீங்க பார்க்க செய்வேன் விசுவாசிக்கிறேன்னு ஜெபிச்சுட்டு வைராக்கியத்தை அப்படி மாத்தி விட்டேன். ஒரு நாள் தான் ஜெபிச்சு, அப்புறம்லாம் அவரை மறந்துட்டேன். 6 மாசம் கழிச்சு கரண்ட் ஆஃப், கடை சாத்துக்கு நிக்கிறேன். தோத்துறேன் சிஸ்டர். கேட்ட வாய்ஸ் ஆள் வேற. நீச்சலாம் வச்சுட்டு சிப்பா ஒயிட் சிப்பா போட்டுக்கிறார். ஆள தெரியல. சோத்துறேன் சிஸ்டர். சோத்துறோம். நீங்க யாரு? அப்ப அந்த சின்ன செல்லு பச்சை கலர் லைட் எரியும்ல, அந்த செல்ல அடிச்சு மூச்சை பார்த்தா இவரு. சார், என்ன சார் நீங்க இப்படி கேட்ட? ரட்சிக்கப்பட்டுட்டேங்க. வேலையை விட்டுட்டேங்க. ஆரம்ப வேலைய விட்டுட்டேங்க. இப்ப என்ன செய்றீங்க? உடன் ஊழியக்கார ஏசி சபையில இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர் நம்ம சபையில வந்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. வர சனிக்கிழமை தேவ சுத்தம் எல்லாம் கூப்பிடுவோம். அவர் நம்ம சபைக்கு வந்திருக்கிறாரு. இப்ப விருப்பாட்சி பக்கத்துல என்ன பண்றாருங்க? ஐக்குப்பமா அங்க வந்து சபை போதுகிறா ஒரு சபையை நடத்திட்டு இருக்காரு. அவனே அல்லேலூயா. நீ கத்துரி பிள்ளைகளை வைராக்கியம் கொள்ளுங்க. எதுக்கு? ஆவிக்குரிய வைராக்கியம். எங்க அம்மாவுக்கு கடை சப்ஜெக்டே இதுல வேற போது, உன் பிள்ளைகளுடனே உள்ளே என்று கதவை பூட்டின்றார் தீர்க்கதரிசி. யார் கூட நிக்கணுமா? உங்க பிள்ளைங்களோட நீ வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி நில்லுங்கிறார். நின்று அத முதல்ல சொல்ற, நில்லுங்கிறார் முதல்ல. வேதத்துல பிள்ளைகளோட கதவை பூட்டி நின்னது வேற யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்புறம் வெரி குட், கையை தட்டுங்க. அப்புறம் கதவு பூட்டி பிள்ளைகளோடு கதவு பூட்டி நின்னது வேற யாரு? பிள்ளைகளோடு கதவை பூட்டிக்கிட்டு உள்ள நின்னது யாரு? சொல்லிட்டாங்க நோவான்னு. வேற என்னப்பா? யார் சொன்னது? கையை தட்டு. யோபு. அல்லேலூயா. என்னன்னு கொர்நேலியு. என்னங்க? கொர்நேலியு குடும்பத்தார் அனைவரோடு கூட அப்படின்னு இருக்கு. ஆமே. இவ்வளவு பேர் வேதத்துல பிள்ளைகளோடு கூட கதவை பூட்டிக்கிட்டு நின்னவங்க. ஆமே. உன்னை கத்துரை பிள்ளைகளை இது பிள்ளைகளோடு கூட ஏன் கதவை பூட்டி கொண்டு நீங்க சொல்ற தீர்க்கதரிசி? அந்த மனுஷியை மட்டும் சொல்லி இருக்கலாம், ஏமா உனக்கு தானே கடன் பிரச்சனை உனக்கு தானே, நீ மட்டும் போய் பக்கத்து வீட்டுல பாத்திரம் வாங்கு, உன் பிள்ளைகளை வெளியே தள்ளு, நீ கதவை பூட்டு, எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊத்து, எண்ணெய் நிரம்பும், அதை வித்து கடனை கூட சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஆனா தாண்டி தீர்க்கதரிசி ஒண்ணு சொல்றாரு, நீ மட்டும் இல்ல, எந்த பிள்ளைய கடங்கான அடமானமா கேட்டானோ, எந்த பிள்ளைய பிசாசு தொட எத்தனைக்கிறதோ, எந்த பிள்ளை மேல பிசாசுக்காக இறங்கணும் நீ நினைக்கிறியோ, எந்த பிள்ளை அடிமை வாழ்க்கைக்கு போயிடு நீ பயப்படுறியோ, எந்த பிள்ளை என்னை விட்டு போயிடுன்னு தவிக்கிறியோ, அந்த பிள்ளைய முன்னாடி நிக்க வச்சு கதவை போட்டு அதுதான் சபைக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு வாங்கி சொல்றோம். உங்களுக்கு தெரியுமா, என் பிள்ளைங்க இல்லாம சபைக்கு போனது போக மாட்டேன். என் பிள்ளைங்க இல்லாம சபைக்கு நான் போக மாட்டேன். 3 பஸ் பிடிக்கணும், குறிஞ்சிப்பாடி ஓட்டில இருந்து 100 பஸ் பிள்ளைகளோட சபைக்கு வருவேன். இங்கிருந்து போனாலும் 2 பஸ் பிள்ளைகளோட சபைக்கு போவேன்.
அது எத்தனை மணி ஆனாலும் பிள்ளைகளோட தான். ஆனால் நேரப்பட போயிடுவேன், பிள்ளைகளோட போனாலும் நேரப்பட தான் போவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரிப்பேர் ஆகிடும் என் வாழ்க்கை வேலை எல்லாமே. அப்ப பிள்ளைகளோடு ஏன் சபைக்கு வா அப்படின்னு சொல்றோம்னா, பிசாசு பிள்ளைகளை தொடுவதற்காக ஆயத்தமா இருக்கிறோம். அப்ப அவன் தொடக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கதவு பூட்டணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கதவு பூட்டப்பட வேண்டும். எதுக்கு? என்ன என் பிள்ளைகளை சத்ரு தொடக்கூடாது. இந்த அம்மா வந்து அழறாங்க, என் பிள்ளைகளை புடிச்சு போயிடுவாங்க. கடன்காரன் வெளியே நிக்கிறான், அவன் வந்து கடனை கேட்கிறான், என் பிள்ளைகளை கேட்கிறான். கடன் கொடுக்க முடியலன்னா அவன் பிள்ளைகளை அனுப்பு வேலைக்காக சொல்றான். நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன செஞ்சா நல்லா இருக்கும்? தீர்க்கதரிசிட்டு போய் நிக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொன்னாரு, உன் வீட்டுல என்ன இருக்கு? அது கேட்ட கேள்வி என்ன? உன் வீட்டுல என்ன இருக்கு? நம்ம கேட்டா சொல்ல ஒண்ணுமே இல்லை, ஆண்டவே. நம்மளா தானே சொல்லியிருப்போம், ஒண்ணுமே இல்லை, அப்படியே போனிருப்பாரு தீர்க்கதரிசி. அதனால அப்பா உண்மையை சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட உண்மையா இருங்க. இதுதான் இருக்கும். ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். வருமானங்கள் ஆண்டவருக்கு வெளியரங்கமா இருக்கட்டும். உங்க வருமானத்தின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவருக்கு வெளியரங்கமா காணப்படணும். ஆமென். ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த மாதம் இவ்வளவு வருமானம் கொடுத்துருக்கீங்க ஐயா, உமக்கு நன்றி. ஆண்டவர்கிட்ட வாய் விட்டு ஒப்புவிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? வாய் விட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளவு வருமானத்தை இந்த நாள்ல எனக்கு கொடுத்துட்டீங்க. இந்த மாதத்துல ஆண்டவர்கிட்ட வாய் விட்டு சொல்ல சொல்ல அந்த வருமானம் அதிகமாகும். ஆமென். அல்லேலூயா. அந்த வருமானம் என்ன ஆகுங்க? அதிகமாயிடும். அப்ப இவங்க கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, என் வீட்டுல எண்ணெய் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒரு வீட்டுல என்ன இருந்தது? ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. இந்த அம்மாட்ட என்னதான் இருக்கு? வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு எண்ணெய்லாம் அவர் கேட்கல, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. அந்த அம்மாட்ட எதை தெரியுமா தீர்க்கதரிசி பார்த்தாரு? உண்மை. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தீர்க்கதரிசி எதிர்பார்த்தது என்ன? உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா? அவ்வளவுதான். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? உண்மையை சொல்லுங்க. ஆண்டவர் உள்ளது பேசுங்க. ஆண்டவர் எனக்கு வருமானம் பத்தல, எனக்கு ஆசீர்வாதம் பத்தல, எனக்கு வர்ற இந்த காரியங்கள் பத்தல, எனக்கு இன்னும் மிகுதியா கொடுங்க, கடன் இல்லாம வாழணும், என் வாழ்க்கையில நான் இன்னும் மிகுதியான ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். இதை வாயை விட்டு சொல்ல உங்க வீட்டுல அது கட்டாயமா நடக்கும். ஆமென். நீங்க சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அவ்வளவுதான். நீங்க சொல்லணும். இப்ப இருக்கிற நிலையை நினைச்சு பயப்படாதீங்க. தலை புழுகிற கடா இருந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா அந்த மாற்ற கர்த்தரால முடியும். ஆமென் சொல்லுங்க. யாரால முடியும்? முழுதும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றது, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்தது, என்னை உயர கொண்டு செல்லுதே உங்க தயவு. எஸ், ஒரு சேதமின்றி தலைமுறையாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? மூழ்கும் என்ற சூழ்நிலை வந்தாலும் கூட பயப்படாம இருங்க. ஏன்னா நீங்க ஏசப்பா பிள்ளை ஆயிட்டீங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அவர் கைவிட மாட்டார். ஆமென். நீங்க அலட்சியமா இருந்திருக்கலாம், திமிரா இருந்திருக்கலாம், மதிக்காம இருந்திருக்கலாம், ஊழியக்காரங்க கீழ்படியாம போயிருக்கலாம், ஊழியக்காரங்களுடைய வார்த்தையை மதிக்காம கூட போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை திரும்ப அழைத்திருக்கிறார். திரும்ப உங்க ஸ்தானத்துல அவர் உங்களை நிறுத்த பிரியப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் மாறிடும். நிச்சயமா மாறும். என்ன மாத்தினவர் உங்களை மாத்த மாட்டாரா? என்ன மாத்தினவர் நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஆண்டவருக்குள்ளாக மாறிட்டேன். ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி மாறிட்டேன்னா, கிறிஸ்துக்குள்ள வைராக்கியமா, கிறிஸ்துக்குள்ள திமிர்படுத்தலாம் மாறி ஊழியர்களை கீழ்படிட்டேன். ஆமென். ஊழியம் செய்யற யாரா இருந்தாலும் கீழ்படினேன். சின்ன பிள்ளை கூட கீழ்படிஞ்சிருக்கிறேன். சின்ன பிள்ளை ஒரு 15 வயசுக்குள்ள ஊழியம் செய்யுது, நான் கீழ்படிஞ்சிருக்கிறேன். அது பிரசங்கிக்க, நீங்க பிரசங்கிக்க நான் கீழே உட்காந்து கேட்டிருக்கேன். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஆமா தானே? இல்ல, நீங்க பிரசங்கம் பண்ண நான் கீழே உட்காந்து கேட்டிருக்கேன். எந்த சபையில் நடக்குது? அந்த கீழ்படுகிற கர்த்தர் எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். எங்க ஐயாவும் அப்படி நடந்திருக்கிறார். எதுக்காக சொல்றேன்னா, நாங்க எங்களை தாழ்த்தும் போதுதான் நாங்க உயர்த்தப்பட்டோம். ஆமென். எங்களை தாழ்த்த நாங்க உயரமான ஸ்தானத்துக்கு வந்திருக்கோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப எங்க அம்மா கேட்கும் பொழுது கொஞ்சம் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்பா நீ போயிட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வா. என்ன வாங்கிட்டு வா? பாத்திரம்னா ஆத்துமான அர்த்தம். சொல்லுங்க. ஆத்துனா என்னங்க? ஆத்துமான அர்த்தம்.
இப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட போற, உன் வீடு நிரம்ப போகுது, உன் கடன் எல்லாம் அடைய போகுது, நீ நல்லா சுகமா இருக்க போற, உன் பிள்ளைகளை அடகு கேட்டவன் ஓட போறான், உன்னை எல்லாரும் பார்க்க போறாங்க, நீ உயர்ந்த இடத்துக்கு வர போற. அதுக்காக முன்கூட்டியே பக்கத்துல அக்கத்துல போய் நீ சாட்சி சொல்லி வச்சிரு. ஆமென், அல்லேலூயா. உன்னை பார்க்கிற எல்லாருக்கிட்டும் போய் சாட்சி சொல்லு. கேட்கலாம், நீ கடன்காரி தானே? சொல்லுங்க, கடன்காரி தான். கர்த்தர் கடனை எடுக்க போறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒண்ணுமில்லாத ஆளுதான், ஆனா அந்த ஒண்ணுமில்லாத சூழ்நிலையை மாற்ற இயேசு வர முடியும். ஆமென். நீங்க சொல்ல 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 அற்புதம் நடந்துட்டே இருக்கும். 4 பேர்த்தையாவது ஒரு நாளைக்கு சொல்லிடுங்க, இத என் கடனால அடையுது, என் கடனால அடைஞ்சிச்சு, என் கடனால அடைஞ்சிச்சு, கடனால சொல்லிட்டே வாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் அடைச்சிருவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள ஒரே விஷயம் தான். என்னன்னா, இந்த அம்மா என்ன இருக்குன்னு சொன்ன உடனே என்னைக்கு என்ன தேவை, அடுத்தது பாத்திரம். என்னன்றது அபிஷேகத்தை குறிக்கிறது, அதுக்கு தேவை பாத்திரம் ஆத்மாவை குறிக்கிறது. அப்ப நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். இன்னொருத்தருக்கு என்ன செய்யணுமா? கொடுக்கணும். நீங்க கட்டாயம் கொடுத்தாதான் நன்மை. நான் பெற்றுக்கொண்டதை நம்ம சபையில ஆத்மா ஆதாயத்தின் ஆவி ஊற்றப்படும் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆத்மா ஆதாயத்தின் ஆவி ஊற்றப்படும். கொஞ்சம் பேர் ரொம்ப தாகமா இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் ரொம்ப தாகமா இருக்கிறீங்க, ஊழியத்துக்கு போறதுக்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கிறீங்க, ஊழியம் செய்ய வாஞ்சியா இருக்கிறீங்க. ஆனா சில பேர்லாம் தண்ணியில போட்டு கல்லு மாதிரி கிடக்குறீங்க. நீங்களும் பிரயோஜனப்படாம மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படாம இல்ல, ஆண்டவர் அதை வேற விதமா பார்க்கிறார். அந்த தண்ணியும் பிரயோஜனப்படாது, அந்த கல்லும் பிரயோஜனப்படாது இல்ல. சொல்லுவாங்க, ஒரு சின்ன கல்லு கூட, சின்னோண்டு கல்லை எடுத்து என்ன செய்வாங்களா, சின்னோண்டு கல்லை எடுத்து சொல்லுவாங்க சந்தன இழைக்க பயன்படும் சொல்லுவாங்க. சின்ன கல்லு தூக்கி போட்டிருப்போம், அதை எடுத்து என்ன செய்வாங்க, சந்தனம் இழைப்பாங்க. அதுக்கு கூட அந்த கல்லு பயன்படுமா? நீங்களெல்லாம் கல்லா கிடந்தா அதுக்காவது பயன்படும், எதுக்காவது பயன்படும். கல்லா கிடந்தா என்ன செய்யலாம், எதுக்காவது யாருக்காவது நம்ம பிரயோஜனமா இருக்கணும், நம்ம குடும்பத்துக்காக நம்ம பிரயோஜனமா இருக்கணுமே, நம்ம குடும்பத்தை தாண்டி பிரயோஜனமா இருக்கணுமே. அப்ப கத்த சொல்றாரு ஒரு விஷயம், நம்ம கொஞ்சம் என்னதான் இருக்கு, பாத்திரத்தை வாங்கிட்டு வா. பாத்திரத்தை போயிட்டு அக்கம் பக்கம் கேட்கிறாங்க. இப்ப கேட்கும் பொழுது கொம்பை நாயிட்ட போயிட்டு ஐயா ஒரு அண்டா கொடுங்கன்னு கேட்கிறேன், என் மேல இருக்கிற மாசத்துல கொடுத்துருவாரு, இல்லைன்னு சொல்லல. இப்ப நான் போயிட்டு பாண்டியன்ட்ட கேட்கிறேன், பாண்டிய கேள்வி கேட்பாரு, ஏமா சில்லற அண்டாவும் இதுல அண்டாவுமா, எவ்வளவு பெருசு வேணுமா, ஒண்ணு போதுமா, நான் என்ன 4 வாங்கி தட்டுமா? ஒரு இதுக்கு வித்தியாசத்துக்கு சொல்லல, ஆளுகளை சொல்லல, ஒரு பேச்சு அவங்க கேட்கும் போது எப்படி இருந்திருக்கும்னு. இப்ப நான் போயிட்டு வீட்டு ராமலிங்க அப்பாட்ட கேட்கிறேன், அவர் சொல்லுவாரு எங்க வீட்டுல அண்டா கிடையாதுமா, அண்ணன் கூட இருக்குது, 4 இது எடுத்து போறியா கேட்பாரு. இப்படி வித்தியாசமான மனிதர்களை சந்திக்க உங்களை என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவாராங்க. ஆமென். இந்த அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், தீர்க்கதரிசி சொன்ன உடனே சோம்பேறித்தனம் பண்ணிட்டு பாத்திரம் வாங்கணும், அதுல ஊத்தணுமா, பாத்திரம் வாங்கினது வச்சு கதவை பூட்டணுமா, எவ்வளவு பெரிய வேலை இது. நம்ம வீட்டுல எவ்வளவு பாத்திரம் இதா இருக்கு, அம்மா 2 குடம் 2 தவளை ஒரு குண்டா இருக்குமா, அதே போது வை, இதம்மா அதே போது வை, இதுக்குள்ள ஊத்து அப்படின்னு சொல்லி இருந்தா அது கடன் அடைஞ்சிருக்காது. ஆனா ஒரு அக்கம் பக்கம் போய் பாத்திரங்களை வாங்கு அப்படின்னு உடனே இந்த அம்மா ஓடி பாத்திரம் கேட்குது, உங்க வீட்டுல பாத்திரம் இருக்கா கொடுங்க. அப்பெல்லாம் என்ன பாத்திரம் இல்ல, மண் பாத்திரங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, தோலினால பாத்திரங்க, தோல் இருக்குல்ல, தோல்ல செஞ்ச பாத்திரம், மாட்டு தோல், அந்த ஒட்டக தோல்ல செஞ்ச பாத்திரம். இன்னொன்னு வேற எதுவும் அந்த நாட்கள் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இதான் பாத்திரம் பெரும்பாலும் இல்ல, கச்சாடி கல்லான பாத்திரம். அதுக்கிட்ட ஏசு கிறிஸ்து அந்த கோத்தம் பாத்திரம். அப்ப என்ன இருந்ததோ இதான் பாத்திரமே. அங்க நீங்க நினைக்கிற மாதிரி பித்தளை சில்வர் அந்த மாதிரிலாம் பாத்திரம் கிடையாது, இதான் பாத்திரம் அந்த நாட்கள்ல. இதை கேட்டு வாங்கிட்டு வரணும். பெருசா வச்சிருப்பாங்களா தெரியாது, ஆனா எல்லார் வீட்லயும் ஓடி இவங்க மட்டும் பிள்ளைங்களாம் ஓடுது, பிள்ளைங்களை ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க. வெக்கப்படாம போய் சத்தியத்தை சொல்ல அனுப்புங்க, கூட்டிட்டு போங்க சொந்தக்கார வீட்டுக்கு, சொல்லி கொடுத்து அனுப்புங்க. போயிட்டு மாமா கிட்ட என்ன செய்ய, சத்தியத்தை பேசுறா சொல்லி கூட்டிட்டு போங்க. உங்க பிள்ளைங்க சத்தியத்தை பேசும் பொழுது அங்க மாற்றம் உண்டாகும். ஆமென். பிள்ளைங்க ஓடி பாத்திரம் கேக்குது. சாமியல் பிரதர்ட்டு என் பிள்ளை ஓடி போயிட்டு அங்கிள் 2 பாத்திரம் கொடுங்க அங்கிள். சாமியல் பிரதர் கேட்பாரு, எதுக்கு, என்ன செய்ய போறீங்க, அந்த பாத்திரத்துல என்ன வைக்க போறீங்க,
சாணம் வைக்க போறீங்களா, பிரியாணி செய்ய போறீங்களா, சர்ச்சில் ஃபங்க்ஷனா, ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாரு தானே இல்ல? அந்த மாதிரி எவ்வளவு பேர் என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ தெரியாது. ஆனா எல்லா கொஸ்டினுக்கு பதில் சொல்லி அவ்வளவு பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து வீடு நிறைய நிரப்பிட்டாங்க. வீடு நிறைய பாத்திரத்தை நிரப்பிட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? கொர்நேலியு வாசிங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். இதுக்கு என்ன அர்த்தம்னு அப்போஸ்தலர் 10ல இருக்கு. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல நான் சொல்றத வாசிங்க. ஒன்று 2 வாசிங்க. இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாக கொர்நேலியு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த நன்மைகளை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி கையால் தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அதுல 27வது வசனம் வாசிங்க. அவனுடனே கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்து இருக்கிறதை கண்டு. ஆமென். அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு. ஆமென். கத்திரி பிள்ளைகளை யோசித்து பாருங்களேன். ஒரு கொர்நேலியு அவன் பெரிய பணக்காரன் செல்வந்தன். அவனுக்கு இருக்கிற ஆஸ்தி பெருசு. அவன் இப்படிலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனா என்ன செஞ்சிருக்கிறாங்க? வீட்டார் அனைவரோடு தன் பிள்ளைகளோடு சேர்ந்து என்ன செய்யறான்? தேவனுடைய வார்த்தைக்காக காத்து கிடந்தான். ஆமென். இவன் இங்க ஜெபிக்கிறாங்க. எல்லாம் என்ன கவனி, பைபிள் அப்புறம் வாசிக்க ஆரம்பிச்சா வாசிக்கவே போயிருவீங்க. எல்லாம் என்ன கவனிங்க. அவன் வீட்டுல ஜெபிக்கிறான். இத்தாலியா பட்டாளத்துல அவன் ஜெபிக்கிறான். அவன் இங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். ஆண்டவரே, நான் பேதுருவை பார்க்கணும். ஆண்டவரே, பேதுரு வந்து என் வீட்டுல வார்த்தையை சொல்லணும். ஆண்டவரே, நான் கேட்க வாந்தியா இருக்கிறேன். பெரிய ஆளு பேதுரு வந்து டிஜி தினகரன் மாதிரி, ரெக்மான்ஸ் ஐயா மாதிரி. நம்மலாம் அந்த அளவு கூட கிடையாது. சொல்றேன், நம்மலாம் கொர்நேலியு மாதிரி நம்ம ஜெபிக்கிறோம். இங்க வரணும் ஆண்டவரே, வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப ஜெபிக்கும் பொழுது இவன் இங்க ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு போய் தேவ தூதனை பேதுருகிட்ட கர்த்தர் அனுப்புறாரு. அல்லேலூயா. எங்க அனுப்புறாருங்க? தேவ தூதனை பேதுருகிட்ட அனுப்புறாரு. பேதுரு யூதருக்கு மட்டும்தான் செய்தி கொடுப்பாரு. யாருக்கு மட்டும் செய்தி கொடுப்பாரு? யூதர்களுக்கு மட்டும்தான் வார்த்தை கொடுக்க, அறிவிக்க பாக்கியவான் பாத்திரம் பெற்ற பிள்ளையா இருக்கிறான் அவன். இப்ப இவனுக்கு புரிய வைக்க ஆண்டவர் ட்ரை பண்றாரு. கொர்நேலியு கூப்பிடுறாரு. நீ போனா பேதுரு ஆண்டவருக்கே கிளாஸ் எடுப்பாரு. இல்ல ஆண்டவரே, விருத்த சேதனை பண்ணாதுங்க, நாங்க போக மாட்டாங்க சொல்லக்கூடியதுதான் பேதுரு. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒண்ணு போகுது பேதுருக்கிட்ட. என்னன்னா, ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு மாடியில. ஜெபம் பண்ணிட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கன்னு அதுக்குதான் சொல்றது. கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வருது. துப்பட்டி இறங்கி வருதா? இறங்கி வந்த உடனே அடித்து குசி சத்தம் கேக்குது. பேதுரு உடனே அதை திறந்து பார்த்தா அதுல செதில் இல்லாதவைகள். அதுல வந்து அந்த ஏரா குழம்பு, அந்த மாதிரி எல்லாம் குழம்பு, 3 குழம்பு 1 குழம்பு இதெல்லாம் உள்ள கிடக்கு. அது சொல்றாரு, இது தீட்டு, நான் புசிக்க மாட்டேன். மறுபடியும் துப்பட்டி இறங்கி வருது. மறுபடியும் கட்ட சொல்ற, அடித்து புசி. இல்லாண்டவரே, நான் வந்து பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு, செதில் உள்ளவைகளை தான் நான் புசிக்கணும், செதில் இல்லாதவளை நான் புசிக்க மாட்டேன் அப்படின்னு பேதுரு ரொம்ப தெளிவா ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ண வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா. யார் பரிசுத்தமாக்கிட்டாரா? இப்ப நீங்க செதில் உள்ள மீனை சாப்பிடுவீங்களா? செதில் இல்லாத மீனை சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். ஒழுங்கா உள்ளதுன்னு சொல்லுங்க. சாப்பிடாதவங்க கை தூக்கு. செதில் இல்லாதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்க. என்ன சாப்பிட மாட்டார்? கர்த்தர் எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கிட்டாருங்க. அப்படி இந்த பிரமாணத்தை நீ கடைபிடிச்சா விருத்த சேதனம் பண்ணிக்கணும். இந்த பிரமாணத்தை கடைபிடிச்சா என்ன பண்ணினா அடுத்து போய் சுத்தம் பண்ணணும் ஊர்ல எல்லாருக்கும். நீ மட்டும் இல்ல, எல்லாரும்
அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவர் வந்து சொல்லிட்டாரு அடித்து புசின்றாரு. இவன் உடனே பார்த்தான், தரிசனம் கண்டு கண்ணை திறக்கிறான். 2 பேர் மேலே ஏறி வராங்க. பேதுருவே, உன்னை பார்த்து கீழே 2 பேர் நிக்கிறாங்க. வரேன்னு சொல்லு போ. ஜபம் முடிச்சு கீழே போனா உங்களை கொர்நேலி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இத்தாலிய பட்டாளத்துல உங்களை கொர்நேலி கூப்பிடுறாரு அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டவரே, உடனே சொப்பன நினைவுக்கு வருது. ஓ, தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. யாரு பரிசுத்தமாக்கிற? புற சாதிகளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். கத்திரிக்கையிலே கொர்நேலி மட்டும் இல்லைன்னா நீங்களும் நானும் கத்திரிக்குள்ள வந்திருக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? கொர்நேலி மட்டும் அன்னைக்கு இந்த முயற்சி எடுக்கலன்னா புற ஜாதிகளுக்கு சத்தியம் கிடையாது. கொர்நேலி தான் ஃபர்ஸ்ட். நம்ம கொர்நேலி தான் தகவல் மாதிரி. ஆமென். புற ஜாதிகளுக்கு யார் தான் தகவலா இருக்க முடியும்? கொர்நேலி தான். கொர்நேலி தான் முதல்ல ஸ்கட்ச் போட்டவரே. முதல்ல கோடு போட்டவர் கொர்நேலி, அப்புறம் ரோடு போட்டவர் நிறைய பேர். கோடு போட்டவரை மறந்துடக்கூடாது. ஆமென். அப்ப இப்படி கொர்நேலி வீட்டுக்கு பேதுரு வராருங்க. வந்தா ஒரு கூட்ட ஜனம், பிள்ளைகள், மனைவி, அவங்க வீட்டார், சொந்தக்காரன், மன்னக்காரன் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. கும்பலா உட்கார வச்சிருக்கிறாங்க. அவருக்கு சந்தோஷம் தாங்கல. யூதன் கூட இது செய்ய மாட்டாயா அப்படின்னு அங்க பிரசங்கம் பண்ணாரு பாருங்க. அத்தனை பேரும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்திரிய பிள்ளைகளை இதுதான் ஒரு தகப்பனுடைய கடமை, ஒரு தாயுடைய கடமை. என்ன தெரியுமா? என் பிள்ளை அடமானமாக போய்விடக் கூடாது. என் பிள்ளை அடிமைத்தனத்துக்குள்ள போயிடக்கூடாது. என் பிள்ளை எந்த இடத்துல அவமானப்பற்றக்கூடாது. என் பிள்ளையின் வாழ்க்கையில எந்த அசிங்கத்தையும் பார்த்துக்கூடாது. இது எல்லா தாய் தப்பனுக்குரிய இருதயம். அப்படித்தானே? இல்ல, இது எல்லா தாய் தப்பன் நினைக்கிறது தானே. அதுக்கு ஒண்ணு செய்யுங்க, அவனை சபைக்குள்ள கொண்டு வாங்க. சபைக்குள்ள நடத்துங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, 2 வச்சு கொண்டு வாங்க, தப்பு கிடையாது. அடிக்கிறது கூடாதுன்னு சொல்ற அம்மா தான் சொல்றா, அடிச்சு கொண்டு வாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை சபைக்குள்ள என்ன செஞ்சிருங்க? கொண்டு வந்துருங்க. குடும்பமாய் திருச்சபைக்குள்ள வந்து நீங்க முழங்கால் படியிட்டா ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும். எண்ணெயெல்லாம் கொண்டு வந்து பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த அம்மா கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குல்ல, கொஞ்சோண்டு உங்க வீட்டுல 1/2 லிட்டர் எண்ணெய் இல்ல 4 லிட்டர் எண்ணெய் நீங்க யோசிங்க, அவ்வளவுதான் எண்ணெய். இல்ல 10 ரூபாய்க்கு ஒரு சின்ன பாக்கெட் வாங்குறீங்களே, அவ்வளவுதான் உங்க வீட்டுக்குள்ள எண்ணெய் இருக்குன்னு வச்சுங்க, அதான் எண்ணெய். அந்த செக்க அந்த அம்மா தூக்கிட்டே வானத்தை பார்த்து சொல்லுது, தீர்க்கதரிசி என்று சொன்னாரு, அதை நான் செய்யறேன், அவ்வளவுதான். நீங்க சொன்னதை நான் செய்யறேன். இது என்ன நடக்கலாம் தெரியாது. ஊத்தும் போதே ஒரு சின்ன பாத்திரத்தை ஊற்றி செக் பண்ணல அந்த அம்மா. ஒரு பெரிய பாத்திரம் அதுக்கு நேரா கொண்டு போச்சு. நான் ஊத்துற ஆண்டவரே, நீங்க தான் வர்த்திக்கப்படணும், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அந்த எண்ணெய் பாத்திரத்தை அந்த இன்னொரு பாத்திரத்துல சாய்க்குது. சாய்க்க எண்ணெய் வந்துகிட்டே இருக்காமே, எண்ணெய் வந்துகிட்டே இருக்காமே, எண்ணெய் வந்துகிட்டே இருக்காமே. அதை மாட்டு ஊத்தி அடுத்த பாத்திரம் வழிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன வழிச்சு அவங்க வீட்டுல ஓடுது, வழிச்சு ஓடுது. அல்லேலூயா. அப்ப பையனை பார்த்து கேட்டாங்க, தம்பி இன்னொரு பாத்திரம் இருக்கா? அவன் இல்லை என்று சொன்னான். என்ன சொன்னா? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாழ்க்கையில நீங்க இல்லைன்னே சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது, இல்லைன்னே சொல்லக்கூடாது. சொல்லுவாங்க, அரிசி இருக்கா? இல்லைன்னு சொல்லாது, நேற்று இருந்தது. அப்ப இல்லைன்னு சொல்லு, நீ ஏன் புரிஞ்சுக்கோ. அரிசி நேற்று இருந்தது. மிளகு இருக்கா? கொஞ்சோண்டு இருக்கு. நானும் சாந்தி பேசிட்டேன். சாந்திக்கு கத்து பேச கத்து நான் எத்தனையோ இதை பிரசங்கம் பண்ணேன். ஆமா தானே? எத்தனை முறை இந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம்ல. இருக்கா? சக்கரை இருக்கா? கொஞ்சோண்டு இருக்குன்னு சொல்லுங்க. சுத்தமா இல்லை, அதான் இல்லைன்ற சுத்தம் வேற. இல்லைன்றதே ஒரு அவலட்சணமான பேச்சுதான். அதுல தான் சுத்தம். அதுல சுத்தமா இல்லையா? படைச்சிட்டேன், கழுவிட்டேன். இதெல்லாம் பேசாதீங்க, அது ஆசீர்வாதமான பேச்சு கிடையாது. அந்த பையன் இல்லைன்னு சொன்னா பாருங்க, அந்த வந்த என்ன நின்று போச்சாங்க. அல்லேலூயா. அந்த பையன் இல்லைன்னு சொன்னா பாருங்க, என்ன வழிஞ்சு வந்துருக்கு பாருங்க, அப்படியே நின்று போச்சான். அந்த பாத்திரத்தோட அப்படியே நின்று போச்சான். என்ன அதுக்கப்புறம் அவன் மூட்டுல செக்ல இருந்து இல்லையா? ஒரே ஆச்சரியம். தீர்க்கதரிசி ஓடுறாங்க, ஆண்டவனே நீ சொன்னபடி நான் செஞ்சேயா, வீடு முழுவது என்ன, நான் என்ன செய்யணும்? விற்று கடனை அடைத்து மீன்பதை கொண்டு ஜீவனம் பண்ண. விற்று கடனை அடைச்சு மீன்பதை கொண்டு ஜீவனம் பண்ணு. 3 விஷயம் இருக்குல்ல. ஒண்ணு, அவங்கள வந்து பிசினஸ் உமனா மாத்திட்டார், விற்பனைக்குரிய மனுஷிய மாத்திட்டார். இல்ல பிசினஸ் உமன். இது வரைக்கும் அவங்க யாரு?
நார்மல் விமன் இப்ப எப்படி ஆயிட்டாங்க? பிசினஸ் விமனா மாறி இருக்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி தான், ஆனா என்னவா மாறிட்டாங்க? எப்ப என்ன கேட்டாலும் கிடைக்கும். அவங்க வீட்டுக்கு போனா யார் என்ன கேட்டாலும் கொடுக்கலாம், கொடுக்குறாங்க. எண்ணெய் விலைக்கு கொடுக்குறாங்க. பிசினஸ் விமனா மாத்திட்டாங்க. விற்று கடனை அடைக்கிறவள மாத்துனாங்க. அல்லேலூயா. கடனை அடைத்து கொண்டு போய் என்ன செய்ய? விக்க விக்க கொண்டு போய் கடனை கொடுத்துருட்டாங்க. விக்க விக்க கொண்டு போய் என்ன செய்யறாங்க? கடனை அடைன்றாங்க. விக்க விக்க கடனை தான் அடைக்கணும். விக்க விக்க இன்னொரு கடன் வாங்கிட கூடாது. எடுத்து என்ன செய்யக்கூடாது? வேற இன்னொரு 10 பாத்திரம் வாங்கிட்டு வச்சு இந்த எண்ணெய் ஊற்றி பார்க்கலாமா? அதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கல பாருங்க. நம்மளோட ஆசை அப்படி இருந்தா என்ன பண்றது? ஒரு குடம் எண்ணெய் வித்துட்டாங்க, ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிச்சு. 10,000 ரூபாய்க்கு போய் 100 பாத்திரம் வாங்கி வாடா, அலுமினியம் பாத்திரமா, வீடு நிறைய வைப்போம், மறுபடியும் ஊற்றி அதுல ஊத்துவோம். நம்மளா செய்வோம், நம்மளா நிறைய செய்வோம். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? அது நமக்கு போதும் என்ற மனதோடு கூட தேவ பக்தியை கொடுத்தார். ஆமென். என்ன கொடுத்துட்டாருங்க? போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆமென். அது கொடுத்தாரு பாருங்க. லமா போச்சு. ஆனா எண்ணெயெல்லாம் விற்கிறதுக்கு நல்ல சேல் உமனா அதை மாத்திட்டாரு. அது கடனை கொடுத்துருச்சு. அதுக்கு அடுத்தது ஒன்று செய்தது. வாழ்நாள் எல்லாம் ஜீவனம் பண்ணிச்சான். கடனே இல்லாம வாழ்ந்தாங்களாம், சாப்பாடு குறைவே இல்லாம வாழ்ந்தாங்களாம், பஞ்ச காலத்துல கூட வாழ்ந்தாங்களாம். பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து பெரிய ஆளாகி அவங்க இதுலதான் சம்பாத்தியம், இந்த காரியத்துலதான் அவங்க வளர்ந்து படிச்சு பெரிய ஆளாகி இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் கொடுத்தா குறையில்லாம கொடுப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் கொடுத்தா குறையாவே இருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னொன்னு சொல்லவா? கர்த்தருக்கு கொடுத்தாலும் குறையில்லாம இருப்பீங்க. ஆமென். என்னவா? கர்த்தருக்கு கொடுத்தாலும் குறையில்லாம இருப்பீங்க. நாங்க எதுக்கு போனோம்? தஞ்சாவூர் ஒரு 2 நாள் மீட்டிங் போனோம். தஞ்சாவூர்ல 2 நாள் மீட்டிங். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. நல்ல சபை. கையே தட்ட மாட்டாங்க. ஆமா, கையை தட்டுனா கூட தட்ட மாட்டாங்க. கையை அப்படிக்கிட்டே தான் வந்திருப்பாங்க. நமக்கு அப்படியே சனிக்கிழமையே செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். நான் சனிக்கிழமை பிரசனம் பண்ணவே செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். ஒரு ஆள் கூட அசைய மாட்டுது. அல்லேலூயா. எனக்கு ஒரே டென்ஷன். சனிக்கிழமை நைட்டு முட்டி போட்டேன். ஆண்டவரே, சபை என்ன செய்வீங்களோ மறுநாள் தலைகளை திருப்பிடுங்க ஆண்டவரே ஜெபம். மறுநாள் செய்யுங்க. அவங்க போதகர் எப்படின்னா பிரச்சனை பண்ணிக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா இங்க பிரசங்க வருதுன்னா அவங்க எப்படிதான் இருக்குன்னா உற்சாகமா தான் இருக்கணும். ஆண்டவரே, நான் போன சபையில மொத்த சபையிலே அந்த சபை தான் இப்படி இருந்த சபை. மற்ற சபையில உற்சாகமா இருக்கும். ஒரே ஆத்திரம். கவிக்கு பல்ல கடிக்குது. என்னங்க இப்படி ஒரு சபை? ஒரு சின்ன பொண்ணு கூட ஒரு வசனம் கூட சொல்ல மாட்டேது. நான் இங்க ஊழியம் செஞ்சு அவங்க சின்ன பிள்ளை தள்ளின்னு போயிடும் ஓரமா. அது ஒரு ஊழியம் செய்யும். அங்க போய் வாலிப பிள்ளை சின்ன பிள்ளைங்களாம் தள்ளிட்டு போய் ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பிள்ளை கூட ஒரு வசனம் கூட தெரியலக்காங்க சபையில. அப்படியா? ஓ தோத்துற ஆண்டவரே. நைட்டு நானும் கவியை ஜெபிச்சு நான் தனியா தூக்கமே வரல. மேல எங்களுக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு ஜபம் எனக்கும் கவிக்கும். கவி குவிச்சு நான் விடிய எனக்கு தூக்கம் வரல. சரியான ஜபம் பண்ணிட்டோம். ஜபம் பண்ணி ஏன்னா மேல அழகு கூரை. நீங்க நினைக்கிறனாலாம் கட்டெல்லாம் கிடையாது. கட்டெடுத்து மேல கூரையில தான் ரூமு. நல்லா சில்லுன்னு இருந்தது. அழகான இடம். நல்ல ஜபம். வெளியே வந்து காத்து அடிக்குது. நல்ல ஜபம். அந்த சபைக்கு போயிட்டோம். நல்ல பிரசங்கம், சரியான பிரசங்கம். மறுநாள் கர்த்தர் பிரசங்கத்துல கர்த்தர் இடைப்பட்டுறாரு. அசைவு உண்டாச்சு சபையில. ஆமென். அல்லேலூயா. சபையில என்ன ஆயிடுச்சுங்க? சரியான அசைவு. ஆராதனை வேலை பயங்கர அசைவு உண்டாயிடுச்சு. செய்தி வேலை அசைவு உண்டாயிடுச்சு. ஒரு ஊழியக்காரன் இருந்தார் முன்னாடி உட்காந்துருந்தாரு. என் கையில கூட சொல்லிட்டு இருந்தேன். போன வாரம் கூட பேசியிருந்தோம். தேவபாங்க உட்காந்துக்கிறாரு. அவருக்கு பயங்கர திமிருங்க. செம திமிரு இந்த ஊழியக்காருக்கு. என்னை பார்க்கும் போதே தெரியுது. பார்வையில திமிரு தெரியுமா? நிறைய பேருக்கு இருக்கான். பார்வையில திமிரு தெரியுது. முன்னாடி உட்காந்துட்டு இந்த திமிரா அது லேடி பிரசங்கம் பண்றது அப்படின்ற திமிரு. அப்படி உட்காந்துட்டு திமிரா என்ன பார்த்துட்டு இருந்தாருங்க. அந்த சேரை கொஞ்சம் முன்னாடி மட்டும் அசைச்சு ஆடிக்கிட்டே கேட்கணும் இருந்தாரு. தேவ வல்லமையா இல்ல அவர் செஞ்ச மிஸ்டேக்கான எனக்கு தெரியாது. சேர் பின்னாடி வழிக்குன்னு முன்னாடி பொத்துன்னு வந்துட்டாரு. கால் உடஞ்சு, சேரோட கால் உடஞ்சு போச்சு. நல்ல பிரசங்கத்துல பொத்தேன்னு உழைறாரு முன்னாடி இருக்கிறது. எனக்கு யாரு வந்தாலும் சிரிப்பு வந்துடுறாரு. நல்லா பிரசங்க டைம்ல விட்டாரு. என்ன பண்றது? சிரிக்காமல இருக்கும்ல, சிரிக்கவும் முடியல. எனக்கு மூஞ்சில காட்டி கொடுத்துரும். யாராவது கீழே முன்னாடி வந்தாங்க சிரிப்பு வந்துடும். எனக்கு தாங்க முடியல. பக்கத்துல வச்சுட்டு வேற கீபோர்டு
அவர் விழும்போது அவர் பாடுறாரு. அவர் விழுவான்னு தெரியாது. அவர் என்னுடைய பாயிண்ட்டுக்கு பாடினார் பாருங்க. அவர் விழுந்துட்டார். சிட்டன் சிரிப்பு தாங்கல. நான் இந்த பக்கம் சைட திரும்பிட்டேன். சிட்டன் என்ன சொல்றாரு? அவர் அந்நிய பாஷை பாருதான் ராக்கா ராக்கான்னு. அது எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, எவ்வளவு பெரியவர் பாருங்க. எனக்கு முன்னாடி திமிர் காமிக்கல. யாருக்கு முன்னாடி காமிச்சிட்டாரு? ஆண்டவருக்கு முன்னாடி. ஆண்டவருக்கு அப்படியே வெக்கம் எடுத்துட்டார் அந்த இடத்துல. அதே புண்ணிய பண்ணிட்டார். அப்புறம் வேற சேர்ல உட்காந்தார். போகும்பொழுது அந்த தேவ மனுஷன் இடத்துல வந்து சிரித்து கொண்டு போனார். அல்லேலூயா. தேவ மனுஷன் என்ன செஞ்சாருங்க? அவங்க மனைவி பேக் சைட்ல இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளால 2 பேர் தான். அவங்க குழந்தை இருக்கான்னு கூட கேட்கல. நான் வந்தாங்க 2 பேர் வந்து நின்று அவங்க என்கிட்ட ஜெபிக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்க ஊழியம் செய்றீங்க, சபை நடத்துறீங்க, எப்படி ஜெபிக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்ல நீங்க கட்டாயம் எங்களுக்காக ஜெபிக்கணும், ஒரு நாள் எங்க சபை கூப்பிடுறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. எதுக்காக சொல்றேன்னா, தேவ பிரசன்னம் ஒருத்தர் திருப்பிடும். ஆமென். தேவ பிரசனத்தை விரும்புறவங்களை மட்டும்தான் திருப்போம். தேவ பிரசனத்தை விரும்பலன்னா திருப்பாது. தேவ பிரசனத்தை நீங்க வாக்கியத்தை விரும்பிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை திருப்போம், உங்களையும் திருப்போம், உங்களுடைய பிள்ளைகளை திருப்போம், உங்க குடும்பத்தை திருப்போம், உங்களையே பரலோக வாசியம் மாத்திரும். இந்த வசனம் இடத்துல இடைப்பட்டப்ப சொன்ன, ஆண்டவரே அவன் சாதாரண ஒரு கடைக்காரி, ஆனா என்னவா மாறிட்டான்? பிசினஸ் உமனா மாறிட்டான். கடனை அடைச்சிட்டான், ஜீவனமும் பண்றான். பிள்ளைகளை வளர்க்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட, பிள்ளைகளை படிக்க வைக்க, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பணத்தை கொடுத்துட்டீங்களே. நீங்க எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல தெய்வம் இல்ல? எப்படிப்பட்ட தெய்வம்? கதவை இவ பூட்டி, தீர்க்கதரிசி சொன்னதுனால இவ பூட்டிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சா. பத்தி 6:6 சொல்லுது. என்னவா? எடுத்து வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. அதுதான் என்னவா? அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டிங்க. முதல்ல இதை கத்துக்கங்க. முதல்ல என்ன செய்யணும்? நம்ம கதவே இல்லம்மா, என்ன பண்றது? இப்போ ஒரு இடமா உட்காந்துக்கும், ஒரே இடம், ஜெபிக்கிற இடம் ஒரே இடமா இருக்கட்டும். எங்க ஜெபிக்கணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டா போயிடணும். அதுதான் ஜெப இடம் உங்களுக்கு. அந்த இடத்துல அக்கினி வாசம் பண்ணணும். நீங்க ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிட்டீங்க, இந்த மூளை தான் என் ஜெப மூளைன்னா இந்த மூளையில அக்கினி வாசம் பண்ணணும். ஆமென். நீங்க அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பாக பரலோகம் அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சபைக்கு வருவதற்கு முன்னமாக சபை பரிசுத்தமாயிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இங்க காத்திருக்கப்படும் தேவ தூதர்கள் காத்து கிடப்பாங்க. இந்த இடத்தை தேவ தூதர்கள் பரிசுத்தமாக்கி சபையில காத்து கிடப்பாங்க. ஆராதனைக்கு முன்பாகவே இங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நிப்பாங்க, ஆராதிப்பதற்கு ரெடி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எந்த இடத்தை பிக்ஸ் பண்றியோ அந்த இடம் தான் பரிசுத்த இடம். அந்த இடத்துல போய் நீங்க ஜெபிச்சீங்கன்னா வல்லம் வெளிப்படும். ஆமென். அப்படி இவங்களுடைய காரியங்கள் அப்படி இருந்ததா. இவங்க ஓடி ஒரே காரியத்தை தான் செஞ்சிருக்கிறாங்க. திரும்ப ஒரே காரியத்தை தான் செஞ்சிருக்கிறாங்க. கதவை பூட்டி, அப்படின்னா கதவை பூட்டிட்டாங்க. இருக்கிறத சொல்லி கதவை பூட்டிட்டாங்க. அவ்வளவுதான். சொன்னதை கேட்டு கீழ்பிடிஞ்சாங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க எல்லாரும். கீழ்பிடிஞ்சாங்க. பக்கத்துல கை சொல்லி கீழ்படிச்சாங்க. நிறைய பேருக்கு தூக்கம் வருது. தூங்காத, கீழ்படி, தூங்காத, கீழ்படி. லேலோயா. நான் தான் கேட்கிறேன், என் வாய்ஸ்க்கே நீங்க தூங்குறீங்கன்னா ஏஜில ஜான்சன் ஐயான்னு ஒருத்தர் இருந்தாரு. என்ன செய்வீங்க? நீங்களா என்ன செய்வீங்க? அந்த வயசுல எல்லாம் செய்ய முடியும் இல்ல? நான் ஒரு சபைக்கு போனேன். அந்த சபை கூட பெட்ரு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சபைக்கு போனேன். அந்த சபைக்கு போனா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க சட்டத்துக்கு அவ்வளவுதான். ஷார்ப் பண்ணி கூட கேட்டேன். சொல்றாங்க என்ன சொல்றாங்க? அந்த மாதிரி பேசினாங்க. என்ன சொல்றாங்க என்னன்னு புரியல எனக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஆமே நல்ல அவ சொல்லல, என்கிட்ட சொல்றான் ஆமே நல்ல நல்லா இருக்குதா அப்படின்னா தெரியவே இல்லை கூட. என்னடி சொன்னாங்க கேட்டேன். நான் உனக்கு புரியல, உனக்கு புரிஞ்சதுல எனக்கு சொல்லுன்னு
அவளுக்கு புரிந்து கொடு. உனக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஆய் மரியாதையே சொல்லிட்டு போயிடு. என்னை கூட்டு போனது நீதான். ஆனா பேச தெரிஞ்சேன்னா புரியணும்ல. அப்ப சொல்லு, என்ன சொல்ல முடியாது. நீ அது ஆவியானவரை வெளிப்படுத்தான். சபையில ஆவியான சபை, ஆனா ஆவியான வெளிப்படுத்த நீங்க சொல்லிட்டா. நான் அப்புறம் போல ஒரு 2-3 முறை போனேன், எனக்கு புரியல போனேன். எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு நான் பேசுறது உங்களுக்கு புரியுது இல்ல, ஆனா இவ்வளவு புரிஞ்சே தூங்குனீங்கன்னா அந்த சபையில கொண்டு போய் விட்டா படுத்துறீங்க. ஆடாரு பாலகனே ஆடாரு, அவ்வளவுதான் பிளாட். எல்லாரும் படுத்து தூங்கி எழுந்து வருவீர்கள். ஆமே. வெளியே வரும்போது சொல்லுவீர்கள், நல்ல தூக்கத்தை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. இந்த தூக்கத்தை நான் வீட்டுல போனா கூட உறங்க முடியலப்பா, ஆனா சபைக்கு வந்தா ஒரு தூக்கம் வருது பாருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது பிசாசோட தந்திரம். உங்களை தூக்க வச்சு எதோட தந்திரம்? சத்தியத்தை கேட்க விடாம பிசாசு உங்களை தாளாடுறோம்னு அர்த்தம். ஒரு 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 குரூப்ல ஒரு இது போட்டிருந்தாங்க, பாஸ்டர்ஸ் குரூப்ல ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. ஒருத்தர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் சர்ச்சு, அதுல வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு முன்னாடி ஆராதனை. நின்னாரு, நின்றுட்டு உட்காந்துட்டாரு. நின்றுட்டு செய்தி வேலை உட்காந்துட்டாரு. உட்காந்து கொஞ்சமா 2 காலம் இருந்துச்சு அவருக்கு. அப்படியே லைட்டா சாஞ்சாரு. சாஞ்ச உடனே கண்ணு முடினே போன உடனே பிளைட் இல்லைங்க, பிசாசு வந்து அவர் மேல ஏறி உட்காந்து பொம்மை பிளைட்டை கொண்டாந்து அவர் முன்னாடி உஷ்ன்னு காட்டுது. இவருக்கு எப்படி தெரியுங்களா இருக்கு? பிளைட்ல போற மாதிரியே இருக்கு. இவர் பிளைட்ல போற மாதிரி இது பொம்மை பிளைட்டை காட்டிட்டு அது விளையாட அந்த பிளைட்ல போற மாதிரி அழகா தூங்குறாருங்க அவரு. பாஸ்ட் வந்து புள்ளிப்பிட்டு அடிச்சு அல்லேலூயா அடிச்சா பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சாச்சி எட்ட வந்துச்சு. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தூக்கம் வந்துச்சு. மறுபடியும் அவர் மடிமேல ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் கண்ணத்தை அப்படியே தடவுது. ஒரு பெண் வந்து கண்ணத்தை தடவுற மாதிரி ஃபீல் இருக்கு. அப்படியே போது மூஞ்சி அவருக்கு. மறுபடியும் பாஸ்ட் புள்ளிப்பிட்டு அடிச்சாரு. அல்லேலூயா பாருங்க. விட்டா ஏட்டாரு. அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு சர்வீஸ். அவர் செய்தியே தண்ணி இல்ல, அவர் செய்தியே கேட்கல. நல்லங்க கத்தி வைக்கிற நானே தண்ணிலாம் உட்காந்துக்கிறேன், உனக்கு இருக்கு தண்ணி. செய்தியே கேட்கல அவரு. உட்காந்ததுல இருந்து கனவே கண்டுட்டாரு. உட்காந்ததுல என்ன பண்ணிட்டாருங்க? கனவு தான் கண்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சபையில இருக்கிறீங்க. நம்ம சபை நல்ல சபை, நம்ம சொல்லுங்க. நம்ம சபையை தூங்க மாட்டீங்க. எங்க ஐயா தூங்க மாட்டாரு. அல்லேலூயா தூங்க மாட்டாரு. எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுவேன். நீங்க என்ன கேட்டு போறீங்க? இப்ப நீங்க அவர்கிட்ட போயிட்டு என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா செய்தி அப்படியே சொல்லுவார். கரெக்டா சொல்லுவார் செய்தி. அப்ப இன்னைக்கு கத்திரி பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றது எதுனா கதவை பூட்டுறது. எதுங்க? கதவை பூட்டுறது. இன்னைக்கு உலகம் தப்பா உங்களை கதவை பூட்ட பண்ணும். அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க. விபச்சாரக்காரர்கள் கதவை பூட்டுவாங்க. அது வந்து உங்களை அவமானப்படுத்திடும். தற்கொலைக்கு கதவை பூட்டுவாங்க. அது உங்க ஜீவனை கொண்டு போயிடும். வேற தவறான காரியம் செய்வதற்காக கதவை பூட்ட சொல்லுவோம் பிசாசு. அது உங்களை வேறு விதமாய் கொண்டு போய் நடத்தி விட்டு நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும்போது. எப்ப கதவை போட்டணுமா? நீயோ ஜெபம் பண்ணும்போது. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணும்போது கதவை பூட்டு. கதவை பூட்டு. கதவு பூட்டி உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவிடத்துல எங்க இருக்கிறானா? அந்தரங்கன்னா யாருக்கும் தெரியாதுன்னு அர்த்தம். அந்தரங்கன்னா தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்க முடியாது. உன் பிதாவானவர் அப்படி இருக்கிறார், உள்ளுக்குள்ள இருக்கிறார். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவுகிட்ட நீ உறவு கொள், ரகசியமா பேசு. பிதாவோட நீ பேசு. யாருக்கிட்டையும் போய் சொல்லாத, அளப்பாத. அந்தரங்கத்துல உன் பிரச்சனைகளை, பாடுகளை, போராட்டங்களை, கடனை, கண்ணீரை அந்தரங்கத்துல பிதாவோட பேச கத்துக்கோ. யாரோடையும் ஷேர் பண்ணாத உன் விஷயத்த. நீ பேச 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 ஒரு நாள் வெளியிறங்கமா. அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கணும். எல்லாருக்கும் சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உன்னை வேலையை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென். இந்த அம்மா மட்டும் தீர்க்கதரிசி வார்த்தை கேட்டு கதவை பூட்டலன்னு வச்சீங்க, என்ன ஊத்தும் போது 10 பேர் வந்திருப்பான். பக்கத்து வீட்டு குப்பிசாமி வந்திருப்பாரு. உடனே கேட்பாரு, என்ன எப்படி என்ன ஊத்துது? தீர்க்கதரிசிட்ட போனேன். அவர் உடனே என்ன இருக்குன்னு கேட்டாரு. என்ன இருக்குன்னு ஊத்த சொன்னாரு. நான் ஊத்துனேன், வந்துருச்சு. இவரு தீர்க்கதரிசிட்டு ஓடி
என் வீட்டுல கடன் இருக்குது, என்ன இருக்குது? என் வீட்டுல தங்கம் இருக்குது, என் வீட்டுல 5 காயின் இருக்குது. ஓ, பக்கத்து வீட்டுல பாத்திரம் வாங்கி எல்லாம் பாத்திரத்துல காயில போடு, ரொம்பிடுமே இல்ல? நீங்க அப்படிதான் இல்ல, அப்படிதான் நீங்க இல்ல. பக்கத்து வீடு அக்கத்து வீடு பார்க்க கூடாதுன்னு தீர்த்து தச்சு விரும்பிட்டாரு. உங்க கதவை கூட்டுன்றாரு. முதல்ல உங்க கதவை கூட்டியா? முதல்ல யாரும் பார்க்க கூடாது. உன் செப்பத்தை யாரும் பார்க்க கூடாது. அந்தரங்க உறவை யாரும் பார்க்க கூடாது. கணவன் மனைவி உறவை மற்றவங்களை காட்டி கொடுப்போமா? கணவன் மனைவி உறவை வீடியோ எடுத்து போட்டுருவோமா? அது அவமானம் நினைக்கிறோம்ல. ஆண்டவரோடு இருக்கிற உறவு அப்படிப்பட்ட உறவா நினைங்க. அப்படிப்பட்ட உறவா நினைங்க. ஒரு அந்தரங்கமான உறவு. நீங்களும் ஆண்டவர் பேசுவது யாருக்கும் தெரியக்கூடாது. இவங்க செஞ்சாங்க பாருங்க, கதவு கூட்டாங்க, பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சாங்க, ஊற்றினாங்க, பெற்றுக்கொண்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் என்ன செய்தாருங்க? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய கண்ணுல கிருபை கிடைச்சிருச்சு. வேலையை உண்டாக்க சொன்னார், உண்டாக்கிட்டாரு. ஊர் ஜனமே சொல்லுச்சு, வேலை இல்லாதவன் தண்டத்தி விட்டி இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், என்ன திட்டி இருக்கும். காசு வச்சுக்கிறான், காசு வச்சு என்ன பண்றாரு? வேலையை சம்பாதிச்சு வேலையை கட்டுக்கிறாரு. என்ன அர்த்தம்? சம்பாதிக்கிற காசு சேர்த்து வைக்க கூடாது. இதே ஊழியமே செஞ்சா எப்படிதான் நினைப்போம்ல. ஊழியத்துக்கே எல்லாம் காசையும் போட்டா கர்த்தர் பார்த்துப்பாரு. ஆமே, வேலை உண்டாயிடுச்சு. ஆமா தானே? எங்க கொடுக்குற காசெல்லாம் ஊழியத்துக்கு தான் போகுது. ஆமே, வேலை உண்டாயிடுச்சு. வேலை உண்டான உடனே கர்த்தர் சொன்னாரு, நீ உன் குடும்பமும் உள்ள போங்க. மற்றதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் உள்ள போச்சு. கர்த்தர் கதவை அடைத்தார். என்ன செய்தா? வேதம், கர்த்தர் உள்ள விட்டு கதவை பூட்டிட்டார். இப்ப கதவை அடைச்சவர் கர்த்தர். இந்த அம்மா கதவை அடைச்சதுக்கும் கர்த்தர் கதவை அடைச்சதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னவா? சொல்லி கூட்டுவாங்க. சபை நேரத்துல வெளியே போக கூடாது, செய்தி நேரத்துல வெளியே போக கூடாது, சொல்லி கூட்டுவாங்க. பாருங்க, கர்த்தர் கதவை அடைச்சதுக்கும் ஒரு மனுஷன் கதவை அடைச்சதுக்கும், மனுஷன் சொல்லி கதவை அடைச்சதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தீர்க்கதரிசி சொன்னாரு, கதவை அடைச்சாரு. அதுல என்ன வந்துச்சுங்க? இவர்கள் ஜீவனம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? இவர்களை உள்ள விட்டு கதவை அடைச்சாரு. இவர்கள் பூமியிலே பள்ளிக்கு பெருகினார்கள். பூமியில என்ன செய்தாங்க? பள்ளிக்கு பெருக ஆரம்பிச்சாங்க. பூமியில பள்ளிக்கு பெருகினார்கள். அப்ப வீட்டோட கதவை கர்த்தர் அடைச்சாரு வச்சுங்க, நீங்க பெருக்கத்தை பார்த்துருக்கீங்க. அவனா குடும்பமா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்து அந்த வேலைக்குள்ள வந்து தங்கி இருக்கிறாங்க. அவன் கால் வைக்கும் போது உலகமே இல்லை, ஒத்த வீடு கிடையாது, உறவு கிடையாது, யாருமே கிடையாது. நான் வெளியே வந்து அந்த மொத்த பூமியை பார்த்து ஒரு பேழைக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். கர்த்தரை சொன்னா, நன்றி ஆண்டவரே, மொத்த உலகம் அழிஞ்சாலும் என்ன நீங்க அழிக்கலையே, உனக்கு நன்றி. இந்த பேழை நிமித்தம் என்ன அழிக்கலையே, என் பிள்ளைங்க காப்பாற்றப்பட்டாங்களே அப்படின்னு அவன் நன்றி சொன்னான். இன்னைக்கு உங்க பிள்ளைங்களாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் பேழைக்குள்ள வந்துருங்க. பேழைக்குள்ள கட்டாயம் வந்துருங்க. உங்க பிள்ளைகளோட வந்துருங்க. உங்க பிள்ளைகளோட கட்டாயம் வந்துருங்க. அது நல்லது இல்லை. தமிழ் குடும்பத்துக்கு கை தட்டுங்க. அங்க பாருங்க, பிள்ளைகளோடு தேவசமம் வந்திருக்கிறாங்க. புஷ்பா குடும்பத்துக்கு கை தட்டுங்க. பிள்ளைகளோடு வந்திருக்காங்க. தவதி குடும்பத்துக்கு கை தட்டுங்க. பிள்ளைகளோடு வந்திருக்கிறாங்க. எத்தனை பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா இது? ஒரு பிள்ளை மிஸ் பண்ணாம அத்தனை பிள்ளைகளோடு கூட தேவ சமூகம் வந்திருக்கிறாங்க. இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? இந்த ஆசீர்வாதத்துக்கு இன்னும் யாரெல்லாம் பிள்ளைகளோடு வந்திருக்கிறது? கும்பைனைய குடும்பத்துக்கு கையை தட்டுங்க. அவங்க பிள்ளைகளோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்க பாருங்க. இன்னும் யாரெல்லாம் அப்படி வந்திருக்கிறீங்க? மிஸ் பண்ணாம யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேரும் வாக்கியவான்களாமே. இதெல்லாம் ஆசீர்வாதங்க. இதெல்லாம் பலத்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு குறையும் இல்லாம கர்த்தர் நம்ம ஆசீர்வாதம் நடத்துவார். இதை நினைச்சு பிள்ளைகளோடு திருச்சபைக்கு வாங்க. பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. பிள்ளைகள் திருச்சபையில் இருக்குன்னு நினைங்க. அதை போராட்டமா பார்க்காதீங்க, அதை தொல்லையா பார்க்காதீங்க. அது வந்ததுனால ஜெபிக்க விடாது அப்படிலாம் நினைக்காதீங்க. அது என்னன்னாலும் பரவாயில்ல, 6 நாளும் ஜோம் பண்ணு. என் பிள்ளைங்க ஆண்டவருடைய ஆலயத்தை கூட்டிட்டு போனோம் வாஞ்சியா ஜோம் பண்ணுங்க. 7ஆம் நாள் விடுவிக்கப்பட்ட ஆலயத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன். அது கம்முன்னு உட்காந்துருக்கும். அல்லேலூயா. அது எப்படி இருக்குங்க? ரொம்ப
கம்முன்னு உட்கார்ந்துருக்கும். அதை கர்த்தர் அப்படி செய்வாங்க நான் விசுவாசிக்கிறேன். அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். 2 விஷயம் பேசியிருக்கிறார். உன்னை தீர்க்கதரிசி கொண்டு கூட்டின காரியம், தேவனே கூட்டின காரியம். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க பூட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நானும் ஜெபத்திலே என் குடும்பத்தை பூட்டி வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லாம, ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க பூட்டி வேலையடைங்க. நானும் பூட்டி செவிக்கிறேன். ஆண்டவரே நானும் பூட்டி செவிக்கிறேன். என் குடும்பத்தை பூட்டி வேலையடைங்கப்பா. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராங்க. எல்லாம் எழுந்து நின்று அப்படியே எழுந்து நின்று இந்த வார்த்தையை நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா?